ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த இனிய நாளின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் இறைவார்த்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 12:2. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இனிய நாளுக்காக உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர். ஆகவே இந்த நாளை உமது சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே அன்பு ஆண்டவரே, உலக உறவுகள் அனைவரையும் உமது பாதம் படைக்கின்றோம். இயற்கை எல்லைகளை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மகிழ்ந்து களி கூறுகிறோம். ஏனெனில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து முடித்து விட்டீர். நீர் மானிட மகனாய் பிறந்து எங்களை எல்லாம் ரட்சித்து இரத்தம் சிந்தி அன்பின் பிள்ளைகளாக எங்களை மீட்டெடுத்த தயவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு ஆண்டவரே, உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு திருச்சபைகளையும், ஒவ்வொரு இறைமறை நிலை போதிக்கின்ற அருட்கண்ணியர்கள், குருக்கள், ஊழியர்கள், இறைப்பணியாளர்கள், தொண்டு நிறுவனர்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பின் பாதத்தில் நாங்கள் தருகிறோம் சாமி. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நீர் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் தரப்போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் வாழ்கிற அனைத்து மக்களும் சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பூரண சௌக்கியத்தோடு இருக்க வேண்டுமாய் இந்த இனிய நாளிலே நாங்கள் மன்றாடுகிறோம் தந்தையே. அப்பா பிதாவே, வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, நோயானது மக்களை மிகவும் பாதித்து கொண்டிருக்கிறது சாமி. பெரும் சுமையோடு இருக்கிறவர்களை நீர் அன்று ஆண்டவரே சுகமாக்கினீர் சுவாமி. இதோ பெரும் சுமைகளோடு, நோய்களோடு, துக்கங்களோடு, வேதனைகளோடு, கண்ணீர்களோடு, மன அழுத்தங்களோடு ஆண்டவரே அப்பா சொல்லனா பெருமூச்சுகளோடு அப்பாக உமது பாதத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆற்றி தேற்றி காயங்களை கட்டி சுகமாக்குவீராக. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவரே, என் தழும்புகளால் குணம் பெற்றாய் என்று சொன்னீரே. பச்சிலையோ மருந்தோ உனக்கு நலம் தராது, என் வார்த்தைகளே உனக்கு நலம் தரும் என்று சொன்னீரே. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் அவர் தலைமாட்டிலே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. நீர் வார்த்தையை அனுப்பி அனுப்பி சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே அப்பா, பெரு வியாதியினால் ஆண்டவரே, இதய நோயினாலும் கேன்சரினாலும் டயாலிசிஸ்னாலும் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே பிபி சுகரினாலும் மக்கள் அதன் பின் விளைவுகளாலும் கஷ்டப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, மாத்திரை சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும், இல்லை என்றால் கை கால் நடுங்கும் என்று ஆண்டவரே ஒரு சில மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் அனைவரையும் நீர் குணப்படுத்தும் சாமி. உம்மாலாகாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற போதே ஆண்டவரே, நீர் சுகமளிக்கும் வரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க வேண்டுமா இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் நீர் செய்வீர் ஆண்டவரே. விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை இந்த குளிர் நாட்களிலே அவர்களை பாதிக்கிற சளி, சுரங்கள் ஆண்டவரே, இன்னும் கொசு தொல்லையினால் வருகிற எல்லாவித பாக்டீரியா நோய்களையும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போட ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமது கரங்களிலிருந்து வல்லமை புறப்பட்டு 18 வருடம் இருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தொட்ட போது குணமாக்கினீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிற நோயாளிகளை குணப்படுத்தும் மருத்துவர்களையும் நீர் ஆசீர்வதியும் சாமி. அன்பு ஆண்டவரே, மனநோய், உடல் நோய், ஆன்ம நோய் மூன்றையும் குணமாக்கும் சுவாமி. அப்பா பிதாவே, உமது நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்னீர்களே தகப்பனே. இந்த நிமிடத்தில் உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நட என்று சொன்ன உமது வார்த்தையை நம்பி இந்த மக்களின் எல்லா படுக்கைகளையும் நீர் எடுத்து போடும். கண்ணீர் என்ற படுக்கை, துன்பம் என்ற படுக்கை, வியாதி என்ற படுக்கை, பொருளாதார நெருக்கடி என்ற படுக்கை, குழந்தை இல்லாதத்தனம் என்ற படுக்கை ஆண்டவரே அப்பா, திருமண தடைகள், மது அருந்துகிற தன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே எல்லா குடும்பங்களிலிருந்தும் நீர் எடுத்து போடும் சாமி. இயேசுவே, எங்கள் ஜபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் இந்த இணைப்பின் வழியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சாமி. அப்பா பிதாவே, ஒவ்வொருவரின் காயங்களுக்கும் மருந்து உம்முடைய கல்வாரி இரத்தம் ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும். இந்த நாள் முழுவதும்
வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொருவருக்கும் சுக பல ஜீவனை கொடுத்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து பயப்படாதே என்று வலது கரத்தினால் எங்களை மறையும் சாமி. எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. யார் யார் வீடுகளில் ஆண்டவரே நோயாளிகள் இருக்கிறார்களோ இந்த நிமிடம் இப்பொழுதே அது சுகமாகிறது நாங்கள் பார்க்கிறோம். நன்றி அப்பா, நீ செய்து கொண்டிருக்கின்ற வல்ல செயல்களுக்கு நன்றி ஆண்டவரே. இவர்கள் சாட்சி சொல்லட்டும், வாழ்க்கையில் உமதுக்கு சாட்சிகளாய் வாழட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாள் இனிய நாளாய் அமையட்டும். சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கட்டும். மீண்டும் நாம் இணைவோம் நாளைய தினத்தில் ஜெபத்தோடு ஜெப இணைப்பில் இயேசுவின் நினைவில். ஆமேன்.